மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். என்ன ரோஷினி சிஸ்டர், என்ன இன்னைக்கு சாப்பாடு பண்ணுவீங்க? வழக்கம் போலதான், வேற என்ன. எங்க அம்மா இன்னைக்கு புளியோதரையும் உருளைக்கிழங்கு கொடுத்தாங்க. ஓ அப்படியா? எங்க வீட்ல இன்னைக்கு லெமன் சாதம் கத்திரிக்காய் தொக்கு. ஆமாப்பா, டெய்லி இதவே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. நல்லா சாம்பார், காரக்குழம்பு, ரசம், காய் குட்டலாம் வச்சு சாப்பிடணும் போல இருக்கு. எங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்தா பாக்ஸ்ல ஃபுல்லா கொட்டி ஹேண்ட்பேக் ஃபுல்லா ஆயிடுது. எடுத்துட்டு வரதுக்கு இந்த வெரைட்டி ரைஸ் தான் கரெக்டா இருக்கு. இந்த வாரத்துல ஒரு நாள் லீவ் விடுறாங்கல்ல, அன்னைக்கு தான் நல்லா வாய்ப்பு சாப்பிட முடியுது. வீட்டை செஞ்சா கூட எடுத்துட்டு வர முடியல. எனக்கும் சேம் ஃபீலிங் தான். எனக்கும் அப்படித்தான் தோணும். வேற என்ன பண்றது? அதுலயும் வாழையில போட்டு சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கும். நம்ம மாதிரி வேலைக்கு வரவங்களுக்குலாம் இதே பாடுதான்ப்பா. இந்த டிஃபன் பாக்ஸ்ல வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டே வாழ்க்கை போயிரும் போல. அடி ஆஸ்பத்திரி மொரட்ட ஆஸ்பத்திரியா இருக்கு. இது எத்தனாவது மாடிக்கு வந்திருக்கு நம்ம? இது 4வது மாடி. அடி என்ன அடி சொல்றீங்க? 4வது மாடியில இருக்கோம் நம்ம. அந்த கிஃப்ட்டுக்குள்ள ஏறணும். கிஃப்ட்ல ஏறி கொஞ்ச நேரத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகி வந்து பார்த்தோம்னா இது 4வது மாடின்றீங்க. வந்ததே தெரியல. ஷிஃப்ட் இல்ல, லிஃப்ட்ல ஏறி வந்தோம். அதுல வந்தேன்னா 10 மாடி போனா கூட தெரியாது, சருன்னு வந்துடும். போத முடியாம எங்களுக்கு தெரிஞ்சப்பதான் நாங்க சொல்லுவோம். உங்கள மாதிரி நாங்க படிச்சிருக்கோமா போய்? எனக்கு எங்க வயசு நாங்க அதனால சொல்றோம்ல, கிப்டோ லிப்டோ என்னமோ ஒண்ணு. ஆனா பரவாயில்லையே, ஒரு நிமிஷம் கொண்டு வந்து விட்டுச்சுல. சரி சரி, வந்த இடத்துல மாமியார் மருமகளும் சும்மா சண்டை வளர்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் உடம்பு சரியில்லாதவை பார்ப்போம். இந்த ஆஸ்பத்திரியில அவர் எந்த ரூம்ல இருக்காருன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எங்க இருக்காருன்னு தெரியலன்றீங்க. அப்படி எப்படி 4வது மாடிக்கு வந்தீங்க நீங்க? அதையும் போட்டிருந்தாங்கல்ல கீழே போர்டுல, பாம்பு கடி கேஸ் எல்லாம் வந்து 4வது மாடியில இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து வந்துட்டோம். ஆனா இப்ப எதுல எந்த ரூம்ல இருக்காரு என்னன்னு தெரியல. இந்த பிள்ளை இன்னைக்கு கிட்ட கேட்பான். யார் இந்த பிள்ளைகிட்ட கேட்கணும்ன்ற? இந்த பிள்ளை நான் ஆஸ்பத்திரியில வேலையா செய்துங்க. இதுல பார்த்தா துணி கடை நிக்கிற பொம்மைய மாதிரில இருக்கு. இவங்க தான் இந்த ரிசப்ஷன்ல வேலை பாக்குறவங்க. இவங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த ரூம்ல எந்தெந்த பேஷண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லி கேட்பாருங்க. பிசுபிசுன்ற வேலை செய்யறவங்கன்ற அது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவ அப்படித்தான் 4 எடுத்து படிச்சுக்க முடியும். இல்லாத மட்டும் பேசுவா. இப்படித்தான் கல்யாணம் புதுசுல இல்லாத பீலாலா விடுவா. எங்ககிட்ட இங்கிலீஷ் பீஸ்லயே பேசுவா. பேசுற இடத்துல பேசித்தானே ஆகணும். நம்ம பேசுற மாதிரி அவங்ககிட்ட போய் பேச முடியுமா? பேசாம இருங்க. சரி சரி, இன்னைக்கு நம்ம கேண்டீன்ல கூட போய் சாப்பிடலாமா? அந்த கேண்டீன்ல சாப்பிடறதுக்கு பேசாம வெளியில எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இதே நடிடா கையே, ஓ மருமக அவகிட்ட போய் கிசிமிஸ் பழம் முந்திரிலாம் கேட்டுருக்கா. பொங்க சாமியம் கொடுக்குறப்பதான் அதெல்லாம் கொடுப்பாங்க. யாவும் மறந்து போய் பேசுறாளா? ரேஷன் கடையில போய் கிசிமிஸ் கேட்கறதுக்கு போல இங்கே கிசிமிஸ் இருக்கா? 2 நாள் சொல்லிக்கே இருந்தால டோக்கனுக்கு இன்னைக்கு சாமியம் போறேன் ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கன்னு இருந்தா அந்த யாவத்திலே இருக்கா அவளை. அதான் அவகிட்ட போய் கிசிமிஸ் கேட்கறா. ஐயோ அத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? 2 பேரும் அமைதியா இருங்க பேசாம. இங்க கருப்பையான்றவர் பாம்பு கடிச்சு சேர்த்திருக்காங்க. அவர் எந்த ரூம்ல இருக்காருங்க? கருப்பையாவா? அப்படி யார் இருக்காங்கன்னு தெரியலையே. ஏன் ஆமடி வனஜா இங்க வந்து சேர்ந்தாங்க. கருப்பையன்ற பேஷண்ட் தானே கேக்குறீங்க? பாம்பு கடிச்சவரு அவங்க ஒய்ஃப் கூட பேரு கூட அங்கம்மா. அவங்க கூட மயக்கமா இருக்கும்போது வந்து சேர்த்தாங்களே அவங்க தானே? ஆமாங்க சிஸ்டர், அவங்கள்தான் கேக்குறேன். யார் அந்த பேஷண்ட்? நான் இது லீவ்ல, எனக்கு அதனால தெரியல. அவங்க முந்தா நாளே வந்து அட்மிட் ஆயிட்டாங்க மேடம். அவங்க வந்து கிளம்பிட்டாங்க மேடம். இப்பதான் ஒரு 1/2 hourக்கு முன்னாடி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறாங்க. அப்படிங்களா? வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? சச்சோ, நாங்க பாக்குறதுக்கு தான் வந்தோம். சரிங்க மேடம், நாங்க வீட்டுல போய் பாத்துக்கிறோம். ஓகே மேடம். என்னவா என்ன சொல்றாளுங்க அந்த செவலி கடை பொம்மைய? வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? இப்போதே ஒரு 1/2 மணி நேரம் ஆகுதான் கிளம்பி. நம்ம உப்பு விற்க போனா மழை வரும், மாவு விற்க போனா காத்தடிக்கும். இதே வேலையா போச்சு. சரி, இதுக்கு தான் போனை போட்டு கேட்டு வரணும். கையில போனை வச்சுக்கே திரும்பி ஒரு போனை போட்டு கேட்டாங்கன்னா இப்படி வந்து இப்போ வெட்டியாவில் ஆட்டோவுக்கு 200 வெட்டியா போச்சு. சரி விடுங்க, நமக்கு என்ன தெரியும்? அவங்களே வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்கன்ட்டு நம்ம 2-3 நாள் இங்கே தானே இருப்பாங்கன்ட்டு வந்தோம். சரி வாங்க, அப்புறம் வீட்டுக்கு போவோம். இந்த இவதான் பேசினா, இந்த வள்ளின்றதையும் போன்ல பேசினவ தெளிவா கேட்டுருக்கணும். எப்பப்பா டிஸ்சார்ஜ் பண்றாங்க, என்ன வீட்டுக்கு வரட்டுமா இல்லை அதுக்கு வரட்டுமான்னு கேட்டுருக்கணும். நான் பேசுறப்ப அந்த பையன்கிட்ட சொன்னேன், ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு தானே சொன்னேன், வாங்கக்கான்னு சொன்னாப்ல. அந்த பையனுக்கே தெரியாது போல எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாப்ல. இல்ல சரி வாங்க போவோம். ஆமா, அந்த பிள்ளை இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாளுங்க. ஆமாத்த, ஏன்த்த இவளுக்கு நம்ம சாவல் கடையில அந்த முன்னாடி நிக்கும்ல பொம்மை, அது மாதிரி அப்படி நிக்கிறாளுங்க மெட்ட நெளிச்சுக்கிட்டு. இவளுக்கு வேலை செய்யறவளுக்கு மாதிரி தெரியலையே. அதானே இவளுக்கெல்லாம் என்னென்ன போய் வைத்தியம் பண்ண போற ஆளுங்க நோயாளிகளுக்கு. இவளுக்கு மேக்கப் போட சரியா போயிரும் போல. ஏத்தே என்ன குழுக்கு என்ன மினுக்கு. அவங்களாம் ரிசப்ஷன்ல இருக்கவங்க அப்படிதான் இருப்பாங்க. எந்த இடத்துலயுமே ரிசப்ஷன்ல இருக்கவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது. இவங்க வந்து நர்ஸ் கிடையாது நோயாளியை பாக்குறதுக்கு. நர்ஸ் கிடையாதா? அப்ப நர்ஸ் கிடையாதுன்னா அப்ப என்ன வேலை இவங்களுக்குங்க? இவங்களுக்கு இங்கதே வேலை, இந்த இடத்துலயே இருப்பாங்க. வந்து நம்மள மாதிரி கேட்டு வரோம்ல, இந்த பேஷண்ட் எங்க இருக்காங்க அங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து எந்த ரூம்ல இருக்காங்க, அவங்க பேர் என்ன, என்னைக்கு வந்தாங்க, என்னைக்கு போனாங்க, இந்த மாதிரி தகவல் எல்லாம் சொல்றதுக்கு இவங்க அங்க இருக்காங்க. அப்படியாக்கும்?
அப்பனா இவளுக்கு நீ சொல்லியலா? ஆமா ஆமா, உங்க பாக்கையில நீ சொல்லிடுறேன். சரி வாங்க போவோம். இங்கிட்டு ஒரு பக்கம் நெட்டா ரூமா போகுது, இந்த பக்கமா அத்தாடி. இதுல எங்கிட்டு போய் எங்கிட்டு வரனே தெரியாது. நம்மள மாதிரி ஆளுலாம் தனியா வந்து அப்படித்தான் போல இருக்கு. எங்கிட்டு போறோம் எங்கிட்டு வரனே தெரியாது. நல்லாமேவும் பேசாம இங்கேயே மாமியாவை தொலைச்சு போட்டு போயிடணும். அது வாட்டுக்கு வர வழி தெரியாம இங்க ஆயாவை வேலை செய்யிட்டு. ஏண்டா ராசவண்டி போன் போட்டியா இல்லையா? எங்க வந்துருக்காங்க? வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? அப்பா உங்களுக்கு போன போடு. வந்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தா நேரம் வீட்டு பக்கத்துல வந்திருப்பாங்க. சரி சரி, ஒரு தடவை போன போட்டு கேளு. ஆராத்தி ரெடி பண்ணி வைக்கணும்ல. சரி அப்பா நெல்லு. இந்த பரம்பரை புஷ்பாட்ட போட சொல்றேன். புஷ்பா உனே தான் கூப்பிட்டு நினைச்சுக்கிட்டு நீயே வந்துட்ட. போன போட்டு கேளு. அம்மா அவங்க எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு. அப்பதான் அவங்க ஆராத்தி ரெடி பண்ணணுமா? அப்படியா? இந்த இருங்க போடுறேன். பொம்பளை பிள்ளையே கையில செல்ல வச்சுக்கிட்டு புசுக்கு புசுக்குன்னு போன் போடுற ஆளுங்க. இவன் ஆம்பளை பையன் பேர். ஒரு செல்லு யூஸ் பண்ண மாட்டேங்கிறியா, அதை பழக மாட்டேங்கிறியா? என்ன ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறது? எத்த நான் தான் புஷ்பா பேசுறேன். எங்க இருக்கீங்க? இந்த வந்துட்டுமா, நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கோம். நான் யாரும் நினைச்சிருப்பேன். புஷ்பா உள்ள வந்துட போறாங்க, அங்கேயே நிக்க சொல்லு. அப்பத்த ஆராய்ச்சிட்டு வராங்கன்னு சொல்லு. எத்த வீட்டுக்குள்ள வந்துட வேணாமா, அங்கேயே நிப்பீங்களா? அப்பத்த ஆராய்ச்சிட்டு வராமா? அப்படியா? நானே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி, எடுத்துக்க சொல்லு. சரிங்க. என்னங்கம்மா வீட்டுக்கு வந்தாச்சு, எதுக்கு வெளில இருக்கோம்? வாங்க உள்ள போவோம். அட இருங்க, அத்தை ஆராய்ச்சி எடுத்துக்கிறேன் சொல்லியிருக்காங்க. என்னத்துக்குமா ஆராத்தியெல்லாம்? என்ன எப்படி சொல்லிட்டு செத்து பழச்சு வந்திருக்கா? ஆராய்ச்சி எடுக்க வேணா செய்யறது. முன்னாடி தள்ளி இருந்துவா. ஏமா அங்கம்மா நீக்கி வா. நீ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டானே வந்திருக்க. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க வாங்க. எனக்குலாம் எனக்கு அவர் கெடுங்க நீங்க. அங்கம்மா வாங்கம்மா, அம்மா சொல்ற கரெக்ட் தானே. நீயே ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தானே வந்திருக்க. வா. பரவாயில்ல, அத்தை முத மாதிரி இல்ல. இப்ப நல்லா தெரிஞ்சிட்டாங்க அவ்வளோ இருக்கு. நல்ல குணமா நடந்துக்கிறாங்க. எப்படியோ என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா போதும். ஒரு கண்ணு உறவு கண்ணு, தெரிஞ்சவங்க கண்ணு, அறிஞ்சவங்க கண்ணு, ஏத்து விட்டுக்காரங்க கண்ணு, ரோட்ல ஒரு கண்ணு, எந்த கண்ணு என் பிள்ளைய மேல படக்கூடாது. எல்லாம் ரோட்டோட போயிடணும். அங்கம்மா உள்ள கூட்டிட்டு போவன, நான் போய் இதை கூட்டிட்டு வரேன். சரிங்க. போமா தங்கம்மா உள்ள போ. எங்க அவனுக்கானா கருணாவ? அவர் எங்க எத்தனை நாள் இருந்தது பெரிய விஷயம். ஏதோ முக்கியமான வேலைன்ட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. அப்படியா? சரி உள்ள வாங்க. காத்தி உள்ள வாடா, நான் ஊத்திட்டு வரேன். எப்பா வாங்கப்பா. எப்படி பாரு உடம்புக்கு? நல்லா இருக்கியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா அப்ப பரவாயில்லையா மாமா உடம்புக்கு? பரவாயில்லம்மா, அதெல்லாம் நல்லா இருக்கேன். என்னம்மா சரியா சாப்பிட்டியா வச்சியா? உடம்பு எப்படி இருக்கு? அதான் நல்லா இருக்கு மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஏமா உங்களுக்கு எப்படிமா இருக்கு இப்ப? நல்லா இருக்கடா, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க அப்பா நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருப்பேன். ஆமா எங்க பரமக்கானா? பரம் கோவிலுக்கு போயிருக்குங்க. மாமா வராருன்னு சொன்னோம். அதான் பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அப்படியா? எந்த கோயிலுக்கு போயிருக்கு? இந்த பக்கத்துல அம்மன் கோயிலுக்கு தான் போயிருக்கு. சரி சரி, நான் கூட எதுவும் கருப்பசாமி கோயிலுக்கு போயிடுச்சேன் நினைச்சேன். வாசமா இருக்க நேரம் கருப்பசாமி கோயிலுக்குலாம் போகக்கூடாதுல்ல. சரி வாங்க உள்ள வந்து குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க. உள்ள வாங்க. ஏக்கா நீயும் குளிக்கா. இந்த சேலை எடுத்துக்கு வரேன். சுடுதண்ணி காய வச்சு நீ தண்ணி ஊற்றி என் சேலை எதை மாத்திக்க. நான் இப்ப என்ன அவசரம்? முதல்ல அவரை போய் தண்ணியை காய வச்சு குளிக்க வச்சு துணியையும் மாத்திட்டு சாப்பிட ஏதாவது கொடு. அப்புறம் மெதுவா குளிப்போம். ஏக்கா 2 நாள் ஆயிப்போச்சு. இந்த ட்ரெஸ்ஸவே போட்டுக்கு ஒன்றும் கசகசன்னு இருக்கும்ல. இந்த அவர் தண்ணியை வச்சு விட்டு குளிக்க வச்சுட்டு நான் வரேன். அப்படி நீயும் ரெடி ஆகும் குளிக்கிறதுக்கு. தண்ணியை போட்டு வரேன். காத்தி நீங்களும் குளிங்கப்பா. குளிச்சு துணிமணி மாத்துங்கப்பா. சரிங்க. நீங்க மாமா பாருங்க, நான் குளிச்சுக்கிறேங்க. எல்லாருக்கும் தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் வாங்க குளிக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தரா குளிங்க போய். தண்ணி காய வச்சிருக்கீங்களா? சரி சரி, அப்ப நான் ஒருத்தரா குளிப்போம். பாக்கியா பாக்கியா எங்க ஒருத்தருந்தானா? டிவி வேற தனால ஓடிக்கிறதுக்கு. ஆள் இருந்தாலும் இல்லாட்டா டிவி அது ஓடிக்கே இருக்கு. ஒரு நாளைக்கு அப்படி தீ பிடிச்சி எரிய போகுது. என் மாமியாரும் பொண்டாட்டியும் பாக்குறது பூரா காமெடி சேனல். ஆனா செய்யறது பூரா வில்லத்தனம். பாக்கியா கூப்பிடுறது காதல் விழுகுதா இல்லையா? என்ன செஞ்சுட்டு இருக்க? வேற இருங்க, எனக்குதே இப்படி கூப்பிட்டுக்கே இருப்பீங்களோ? உள்ள வேலை பார்த்துருக்கீல்ல. அப்படி என்னதான் வேலை பார்க்குறாலோ தெரியல. சோறாக்கின பாடு இல்லை, குழம்பாக்கின பாடு இல்லை. காலை சாப்பாடு 12 மணிக்கு, மத்தியான சாப்பாடு 4 மணிக்கு. என்னமோ டயத்துக்கு சோறு கொடுக்குற மாதிரி தான் வேலை பார்க்குறேன்றா. அவள் ஆத்தாவோட உட்காந்து புறணி பேசவே நேரம் சரியா போயிடும். அப்புறம் எங்கிட்ட வீட்டில் சோறாக்க போறா, குழம்பு வைக்க போறா. சப்பா இவளுக்காண்டி கிண்டுக்கு இருந்தோம்னா காலெல்லாம் வலிச்சு போகும். ஏமா அடுப்புல பாலை வச்சு விட்டுருக்கேன், பாத்துக்கமா கொஞ்சம் ஊத்திர போகுது. இந்த ஆள் வேற எதுக்கு தேன் கூப்பிடுவாப்லே தெரியல. நான் கேட்டு வரேன். என்னம்மா? இங்க பாரு, உன் புருஷன் காரணம் இல்லாம கூப்பிட மாட்டாப்புல, ஆதாயம் இல்லாம ஆத்துக்கட்டி அரைக்க மாட்டாரு. இப்ப என்ன செய்வாப்புல தெரியுமா? தங்கச்சி புருஷனை பார்க்க போகணும், கிளம்பு, சோறு ஆக்கிட்டு கிளம்பு அப்படி இப்படின்னு வாப்புல. நீ என்ன செய்யி, அவர் சொல்லங்குள்ளியுமே எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி முதல்ல சொல்லிடு. சொன்னதுக்கு அப்புறம் சொன்னேன்னு வச்சுக்கேன், வா போவோம்னு வாப்புல. அவங்களாம் போய் பார்க்காட்டினா என்ன நட்டமா போயிருமாக்கும்? ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டு. அதுதான் கூப்பிடாப்புன்னு நினைக்கிறேன். விஷயம் இல்லாம இருந்தாலும் கூப்பிடாது. சரி சரி, நம்ம கேட்டு வரேன். நீ பாத்துக்க. இந்த பருவம் சும்மா யாரு எதையுமே வரதுக்கு முன்னாடி கணிச்சு போடுவாள்ல. இவங்க குடும்பத்துக்கு எப்ப பார்த்தாலும் எவனுக்காவது உடம்பு முடியாம போயிருது. இல்ல விசேஷம் வைக்கிறாங்க, என்னத்தினாலும் உன்னை வச்சு காசை கறந்துட்டே இருக்காங்க. சும்மா போய் பார்த்துட்டு வரணுமாப்ல. தங்கச்சி புருஷன் உடம்பு சரியில்லை, அதை செய்யணும் இது செய்யணும், கையில காசு கொடுக்கணும். அப்படி இப்படியே செஞ்சு சொத்த பூரா அழிச்சு போடுவாப்ல. என் மகளை கொண்டு போய் ரோட்ல நிப்பாட்டி போவாப்ல. நானே என் மகளை நம்பி தான் உட்காந்துருக்கேன். என் மருமக 1 ரூபாய் சோறு போட மாட்டேங்கிறா. அந்த 1 ரூபாய் சோறு போட்டா ஊர்பட்ட வேலை வாங்குறா. அங்க நாட்டாம செய்ய முடியாம இங்க வந்து நாட்டாம பண்ணி தர்றேன். அதையும் இந்த ஆள் பொழப்புல கை வச்சிருக்கேன் போல இருக்கு. இருக்க சொத்த பூரா அள்ளி கொடுத்து. என்ன கூப்பிட்டே இருக்கீங்க? அடுப்புல பாலை வச்சு விட்டுருக்கேன், பொங்கி போயிருந்து அங்க போய் நிக்கிறேன். அது கூட கூப்பிட்டே இருக்கீங்க. எல்லாம் முக்கியமான விஷயமாத்தையும் கூப்பிட்டேன். ஏன் பாலை சிம்ல ஓட்டு வர வேண்டியதானே?
ஆஹா, அம்மா சொன்ன மாதிரி அந்த விஷயத்தையும் சொல்ல வரா போல இருக்கு. நம்ம தலைவலிக்குதுன்னு சொல்லிட வேண்டியதுதான். நீங்க வேற தலைவலி தாங்க முடியல, அப்படியே ஒரு பக்கமே வலிச்சுக்கு இருக்கு பயங்கரமாவும். அதே இப்படி காப்பியை போட்டு முதல்ல குடிச்சிட்டு மாத்திரையை போடலாம்னு பாலை காய வச்சுக்கிருந்தேன். ஆஹா, ஆத்தாள் மகளும் கூடி பேசி வந்து அவன் இதுக்குதான் கூப்பிடுவியான், தங்கச்சி புருஷனை பார்க்கறதுக்கு கூப்பிடுவியான். நீ கேட்டா முன்னாடியே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொடுத்து அமைச்சிருக்க. வாத்தா கரெக்டு. நம்ம ஒரு பட்ட போடுவோம். என்னங்க என்னமோ சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு நீங்க நம்ம யோசிச்சுருக்கீங்க மண்டைக்கு வந்துக்கிட்டே. ஒண்ணுமில்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தையும் கூப்பிட்டேன். நீ தலை வலிக்குதுன்ற. தலை வலிச்சாலும் சவுண்டு மட்டும் குறைய மாட்டேங்குது. தலை தானே வலிக்குது, வாயா வலிக்குது, வாயில பேசுறதுக்கு என்ன சொல்லுங்க. எனக்கு கடுப்பத்தாம. அது ஒண்ணுமில்ல, ஒரு இடம் ஒன்று பார்த்தேன், நல்லா இருக்கு. கம்மியான வலிக்கே வருது, அது டெவலப் ஆகிக்கிட்டே வருது, வாங்கி போடலாம். சரி, அதை நீ நான் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா உன் பேர்லயே அதை வாங்கிடலான்னு பார்த்தேன். இடமா பார்த்துருக்கீங்க? அது ஏன் பேர்ல வாங்க போறீங்க? நல்ல இடமா? ஆமா ஆமா, நல்ல இடம் தான். அதெல்லாம் டெவலப் ஆகிட்டு வர ஏரியா தான், நல்லாத்தே இருக்கு. எங்க போய் பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தேன். 2 வாரம் நீ தான் பாவம் தலை வலிக்குதுன்ற. ஒன்னால எங்கேயும் வர முடியாது. ஐயோ, இந்த அம்மா பேச கேட்டு தேவையில்லாம தலைவலி அது இதுன்னு சொல்லி வச்சுட்டேன். இந்த ஆள் வேற இப்படி சொல்றாப்ல, இடம் வேற ஏன் பேர்ல வாங்குறாப்ல. இப்ப எப்படி போறது? இப்ப உடனே வாரேன்னு சொன்னா எதுவும் சொல்லுவாப்ல. என்ன செய்யறது இப்ப? யோசிடி யோசி. ஏங்கிட்டியாவா ஆத்தாள் மகளும் சேர்ந்து வேலை காட்டுறீங்க. உன்னை எப்படி ஏமாத்தி கூட்டுக்கு போறேன்னு எனக்கு தெரியாதா? என்ன பாக்கியம், என்ன யோசிச்சிருக்க? ஒண்ணும் இல்லைங்க, தலைனே வலிக்குது. அது இந்த காப்பி குடிச்சிட்டு ஒரு மாத்திரை போட்டு வரேன். இன்னைக்கு நல்ல நாள், சனி பிரதோஷம் வேற. முத ஒரு இடம் பார்க்க போறோம். நல்ல நாள்ல போய் பார்த்து வரணும்ல. அதே சரி, என்ன செய்யறது, மாத்திரை போட்டுக்கிட்டு போயிட்டு வந்துருவான். அப்படி வாடி வலிக்கு. இதே என் தங்கச்சி புருஷனை பார்க்க போகணும் வாடின்னு எனக்கு அம்மம்மா தலை வலிக்குது, என்னால ஒண்ணு முடியாது, வர முடியாதுன்னு இருப்பா. இப்ப பேர்ல இடம் வாங்கி போறேன்னு சொன்னோன்னு என்ன வேகமா எப்படி எல்லாம் பேசுறாண்டு வாரு. என்னங்க அமைதியா இருக்கீங்க? அப்படியா சொல்ற? உனக்கு முடியும்னா சொல்லு, போயிட்டு வந்துருவான். அப்ப கிளம்பு. சரிங்க, இந்த போய் காப்பியை போட்டு குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கிட்டு ஓடி வந்துடுறேன். ஓடு ஓடு. ஆடுற மாட்டேன் ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டேன் பாடி கிடக்கணும். உனையெல்லாம் இப்படித்தான் ஏமாத்தணும். என்ன பாலை வச்சுட்டு போய் இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு, இது பொங்கவே மாட்டேங்குது, கொஞ்சம் கூட எழும்பவே இல்லை. தீய கொஞ்சம் கூட்டி வச்சு பார்ப்போமா? அடக்கடவுளே, அடுப்பே பற்ற வைக்காம போயிருக்கா. அதுக்குள்ளேயும் பொங்கி ஊற்றிடும் பார்த்து கண்டு போனா நானும் கவனிக்காம இருக்கேன். நல்ல வேலை பார்த்தேன், இல்லாட்டினா சும்மாவே நின்று இருந்துருப்பேன் நான் பாட்டுக்கு. ஏமா ஏமா, உனக்கு விஷயம் தெரியுமா? விஷயம் தானே. நீ அடுப்பு பற்ற வைக்காம போய் வெறும் பாலத்துக்கு வச்சு விட்டு பார்த்து கண்டு போனி, அந்த விஷயமா? என்னம்மா சொல்ற? அடுப்பு பற்ற வைக்காம போயிட்டேனா? அவசரத்துல மறந்துட்டேன் போலாமா? ஏமா அதை விடுமா. உன் மாப்பிள்ளை எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியுமா? என்னன்னு சொன்னாரு? என்ன அப்படியே மூஞ்சியெல்லாம் பூ பூத்த மாதிரி ஒரே சிரிப்பாவில் இருக்க? ஆமாம்மா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்னாடி நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டாப்லையா? ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என் பேர்ல ஒரு இடம் வாங்கி போட போறாராம்மா. அந்த இடத்த போய் பார்த்து வரலான்னு கூப்பிட்டுருக்காரு. என்னது, உன் பேர்ல இடம் வாங்கி போட போறாப்லையா? என்னடி சொல்ற? அட ஆமாம்மாண்ணா. இது வரைக்கும் எல்லா இடத்தையும் அந்த ஆளு பேர்லயோ ஆத்தா பேர்லயும் தான் வாங்கி போட்டுருக்காப்ல. அப்புறம் இப்படி உன் பேர்ல என்னைக்கு மட்டும் வாங்குறாப்ல? இது நம்புற மாதிரி தெரியலையே. ஏம்மா நம்புமா, அவரே சொன்னாருமா, அவர் வாயால. அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாருமா. நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை, நம்பி பார்த்துட்டு வந்துடுறேம்மா. பொய்ய சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் வாயாலதான் சொல்லணும். அப்புறம் மூக்காலையா சொல்ல முடியும் மாத்தி மாத்தி? எனக்கு என்ன முதல்ல நம்பிக்கை இல்ல, நான் சொல்றதை சொல்லிட்டேன், பார்த்து கோளாரா இருந்துக்க. ஏமா எப்பயுமே ஒருத்தர் சந்தேகப்பட்டே பேசக்கூடாதுமா. ஒரு நேரம் அப்படி இருந்தா ஒரு நேரம் அப்படியே இருப்பாரு, எல்லா நேரத்துலயும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. நான் சொல்றதை சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். ஏற்கனவே இப்படின்னு சொன்னேன் நான், கார்த்திக் கல்யாணத்துக்கு முன்னாடியேவும் அவ எப்படி தங்கச்சி மேல கட்டி வச்சிருவேன்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் செய்ய மாட்டாருமா, என்னை மீறி எதுவும் பண்ண மாட்டாருமான்னு சொன்னேன். கடைசியில பார்த்தா இன்னைக்கு அந்த பரமன்றதை வந்து வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. அதே மாதிரி சொல்றேன், இதையும் பார்த்து கோளாரா இருந்துக்க. எங்க கூட்டு போறாப்லயோ என்னமோ. ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ வேற பொறாமப்படாதம்மா. என் பேர்ல இடம் வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லி உனக்கு ஒரு பொறாம வந்துருச்சு போல. சரி சரி, போயிட்டு வரேன். என்னது எனக்கு போறாமையா? இவளுக்கு எப்படி குசும்பு மாத்தியா? இவளுக்கு நல்லது சொன்னோம்னா இவன் நாமளா போறாம போறான்ட்டு போறான். போயிட்டு வா அடி மகளே, போயிட்டு வா. போயிட்டு வந்தாதே தெரியும்.